நிதர்சனமான விமர்சனம், நியாயமான தரவரிசை, நேர்மையான பார்வை என்ற தாரக மந்திரத்தோடு வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3. நம்மளுடைய பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல முதல்ல நம்ம பார்க்க போற புது படம் வந்து ஹாலிவுட் புதுவரவாக வந்திருக்கக்கூடிய எவரெஸ்ட். பல்டசார் கர்மோட்டோ இயக்கத்தில் வந்திருக்கிற இந்த படம் இந்த உலகத்தின் மிக அதிகமான உயரம் உள்ள ஒரு இடத்துல பதிவு செய்யப்பட்டு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு படமாக காற்று வழி செய்தி வந்தது. உண்மை அல்ல, அது ஊர்ஜிதப்படுத்தப்படலை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் 3 டைமென்ஷனாக வந்திருக்கிற இந்த படத்தில் வந்து ஏரிரோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு புதிய நவீன ரக கேமராவை யூஸ் பண்ணி தயாரிக்கப்பட்டிருக்கிற படம். படத்தினுடைய கதை சிம்பிள் நாட் சொன்னால் ஒரு டஃப் ஜர்னி அப்படின்னு சொல்லலாம். அதாவது பாட்டத்திலேருந்து செலக்ட் ஆகி ஐஸ் கியூப்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மலைப்பாங்கான பகுதியில் ஒரு டீம் வந்து ஒரு ஜேர்னி எடுத்துக்கிறாங்க. அந்த ஜர்னியை அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிற ஒரு பயோகிராஃபிக்கல் ஃபிலிம். அஃப்கோர்ஸ் இது வந்து ஒரு ரியல் ஹிஸ்ட்ரி, ஒருத்தர் எடுத்துக்கிட்ட உண்மையான ரிஸ்க்கை வந்து படமாக எடுத்திருக்கிறாங்க. ஆனால் இந்த படத்துக்கு எதுக்கு 3Dன்னு தெரியல. படம் முழுக்க ஒரு டார்க் டோன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அது படம் பார்க்குற நமக்கு புரியலை. மோரோவர் இந்த 3D எந்த விதத்திலும் இந்த படத்துக்கு கை கொடுக்கலங்கிறத விட இந்த படம் வந்து ஒரு கமர்ஷியல் எலிவேட் ஆகக்கூடிய எந்த ஒரு ஐட்டமும் உள்ள இல்லாததுனால படம் பார்க்குற நமக்கு பயங்கர போராக இருக்குது. அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இந்த படத்தை அவாய்ட் பண்ணிட்டு வெளியில் போகிற ஒரு சுச்சுவேஷனையும் நம்ம பார்க்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கும். நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 1 2 3ல இந்த வார கோலிவுட் புதுவரவாக வந்திருக்கக்கூடிய படங்களில் முதல்ல பார்க்க போகிற படம் 49O. இந்த படத்தில் கதாநாயகனா கவுண்டமணி நடிச்சிருக்கிறார். அவங்க மனைவியா வந்து விஷாலினி நடிச்சிருக்கிறாங்க. படத்தை வந்து எழுதி இயக்கியிருக்கிறது ஆரோக்கியதாஸ். படத்தினுடைய மியூசிக் கம்போசர் கே. இவர் நிறைய மிஷ்கின் படங்கள்லாம் பண்ணியிருக்காரு. எனிவே இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம நாட்டில் தொலைந்து போன அந்த விவசாயம் அது சார்ந்த ஒரு விஷயத்தை ரொம்ப அழகாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்க ஒரு படம்னு ஒரு வரியில் சொல்லிடலாம். கவுண்டமணி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஊரில், அதாவது மனைவி மகளோட வாழ்ந்துட்டு இருக்க ஊரில் இருக்கிற ஒரு பெரிய மிராஸ்தார் மாதிரி இருக்கக்கூடியவரும் அவர் மகனும் வந்து மக்களை ஏமாற்றி நடத்த பிடிங்கிறாங்க. மோரோவர் அவர் பையன் வந்து அவர் வந்து ஒரு எலெக்ஷனில் முக்கியமான பொறுப்பில் இருக்காரு, ஒரு எம்எல்ஏவா. அவருடைய எதிர்பாராத மரணத்திற்கு பிறகு அந்த ஊருக்கு வந்து ஒரு இடைத்தேர்தல் வருது. இந்த இடைத்தேர்தலை சாக்கா வச்சு இழந்து போன விவசாயிகளுடைய நிலத்தை மீட்டு கொடுக்கணும்னு கவுண்டமணி ஒரு மிகப்பெரிய பிளான் பண்றாரு. அதன்படி அங்க எலெக்ஷனுக்கு வரக்கூடிய கட்சிக்காரங்களோட ஒரு மிகப்பெரிய பேரம் பேசி நெட்வொர்க் பண்றாரு. அப்படி வர்ற ஃபண்டு மூலமா இழந்து போன நிலங்களை மீட்டு தரணும்னு பிளான் பண்றாரு. ஆனால் காசு கொடுத்தா அவங்க மதிக்க மாட்டாங்கன்னு 11th ஹவர்ல அந்த எலெக்ஷன்ல நிற்கக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து பணம் கொடுக்க மறுக்கிறாங்க. அதை தொடர்ந்து அதிரடியா கவுண்டமணி என்ன நடவடிக்கை எடுக்கிறாரு, இழந்து போன நிலங்களை அந்த மக்களுக்கு எப்படி மீட்டு கொடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு படம் தான். ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஏஜ் ஆஃப் 76 வந்து அவர் வந்து ஹீரோவாக பண்ணியிருக்கிறாரு. பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு அவர் நடித்த ஒரு படம் வந்து எவ்வளோ ஒரு கமர்ஷியல் ஜாதியில் இருந்ததோ அப்படி ஒரு கமர்ஷியல் ஜாதியில் இந்த படம் இருக்குது. அதை மீறி சொல்லணும்னா நிறைய அவர் வந்து ஒரு ஃபிலாசபி சொல்லுவார் அரசியலை பற்றி. அது இந்த படத்தில் நெடுக தொடர்ந்துருக்கு. முதல் படத்தில் சமூக அக்கறை செலுத்தியிருக்கிற இயக்குனர் ஆரோக்கியதாஸை வந்து பாராட்டாமல் இருக்கவே முடியாது. மோரோவர் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்திலிருந்து இந்த சாய்ஸை வந்து இன்னொரு ஆல்ட்ரேஷன் பண்ணி பார்த்து வேற ஏதாவது பொருத்தி பார்த்தா ஒருவேளை இந்த படம் வந்து இன்னும் மெட்டீரியலைஸ் ஆயிருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட் கூட நமக்குள்ள வருது. அதையெல்லாம் மீறி அந்த சிங்கம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மறுபடியும் கவுண்டமணி இதில் ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாரு. நிறைய கவுண்ட் கொடுத்து படத்தை தூக்கி நிறுத்திருக்காருன்னு சொல்லலாம். இந்த வார கோலிவுட் புதுவரவாக வந்திருக்கு. ஃபர்தரா இதனுடைய ஜேர்னி என்னன்னு பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும். பாக்ஸ் ஆபீஸ் 1 2 3ல 5வது இடத்துல 2 படங்கள் இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் ஸ்ட்ராபெரி. சென்ற வாரம் புதுவரவு, இந்த வாரம் 5வது இடம். படத்தினுடைய எழுத்து இயக்கத்தை எல்லாத்தையுமே பா விஜய் கையாண்டிருக்கிறாரு. கதாநாயகனா நடிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே ஒரு ஞாபகங்கள் இளைஞன் படங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு வரி படம், ஒரு பேய் படம். ஒரு குழந்தை பேய் பா விஜயா கால் டாக்ஸி டிரைவரை வந்து கம்யூனிகேட் பண்ணி தன் பிரச்சனையை சொல்லி அதன் மூலம் எதிரியை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணதுங்கிறது தான் படத்தினுடைய கதையினுடைய கருவாக இருக்கு. இந்த மாதிரி ஜாதியில் நிறைய படங்கள் வந்திருந்தாலும் கூட இந்த படத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மெயின் கருவான பராமரிக்கப்படாத பேருந்துகள்ன்றது சமீபத்தில் இப்போ கூட நம்ம செய்திகளில் பார்த்த அன்றாட பொழுதில் நடந்து கொண்டிருக்கிற ஒரு விஷயம் தான். செய்திகளில் பார்க்குறப்ப நமக்கு ஏற்படுற ஒரு பதப்பதப்பு, ஒரு குழந்தை இதில் தவறி விழுந்து இறக்கக்கூடியப்போ நமக்கு வராத அளவுக்கு இந்த படம் வீக்காக டைரக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதை தவிர்த்து பார்க்குறப்போ இது பேய் படமா காமெடி படமா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து நமக்குள்ள ஆங்காங்கே வரத்தான் செய்யுது. அதையெல்லாம் மீறி இந்த படம் ஒரு பேய் படங்கிறதுனால மினிமம் ஆஃப் ஆடியன்ஸ் மினிமம் கேரண்டியில் இந்த படத்தை பார்த்துருக்காங்கன்றது உண்மை. நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 1 2 3ல 5வது இடத்துல இருக்கிற அந்த 2 படங்கள்ல 2வது இடத்துல இருக்கிற படம் யக்ஷன். படத்தினுடைய இயக்குனர் விஷ்ணுவர்தனன். இந்த படத்தினுடைய கதாநாயகனா ஆர்யா
மற்றும் கிருஷ்ணா நடிச்சிருக்கிறாங்க. விஷ்ணுவர்தன் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர். படத்தினுடைய இருவேறு கதாபாத்திரங்களை 2 டிராவல்ல கொண்டு வந்து ஒன்னா சேர்த்து ஒரு வியக்கத்தக்க ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்கிறாரு. பட் இந்த எக்ஸ்பெரிமெண்டல் மக்களுக்கு கடைசி வரைக்கும் புரியாம போனது என்னமோ உண்மைதான். அதை மீறி நம்ம சொல்ற ஒரு கமெண்ட் என்னன்னா, சமீப காலத்தில் அதாவது மத்திய சர்க்கார் நமக்கு ஒரு மிகப்பெரிய சட்டத்தை போட்டது. எந்த திரைப்படமாக இருந்தாலும் மது மற்றும் புகைப்பிடித்தல் வருவதற்கு முன்பு அந்த படத்துக்காக ஸ்பெஷல் கார்டு ஒன்று கொடுக்கணும். அதன்படி ஸ்மோக் பண்றது இதயத்தை பாதிக்கும், மது குடிச்சா அதனுடைய லிவர் ஃபங்க்ஷன் வந்து பாதிக்கப்படுங்கிற ஒரு கட்டாயமான சொல் இடம்பெறணும்னு ஒரு சட்டம் வந்து அதன்படி தான் தற்போதைய படங்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கு. ஆனால் இந்த படத்துல அப்படிப்பட்ட ஒரு கார்டே வரல. இத்தனைக்கு இது ஒரு ஆக்ஷன் கிரைம் படம். என்ன பியூட்டினா, அப்படி ஒரு சீக்வன்ஸையே டைரக்டர் இதில் ஹேண்டில் பண்ணல அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் அப்படி கார்டு வராத ஒரு படத்தை பார்க்கறது நமக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு. மற்றபடி இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ங்கிறத நம்ம சென்ற வாரமே சொல்லியிருக்கோம். இந்த எக்ஸ்பெரிமெண்டல் வருங்காலத்தில் இன்னும் கமர்ஷியலாக தொடரும்ங்கிறதும் நம்மளுடைய நம்பிக்கையாகவே இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 123ல 4வது இடத்துல இந்த வாரம் எந்த படங்களுமே இல்லை. நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 123ல 3வது இடத்துல இருக்கிற படம் இந்த வாரம் கோலிவுட் புதுவரவு வந்து நேரடியாகவே 3வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் மாயா. இந்த படத்தினுடைய இயக்குனர் அஸ்வின் சரவணன், படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் சத்யன் ஆரியன், படத்தினுடைய கதாநாயகனா நெடுஞ்சாலை படத்தில் நடித்த ஆரி நடித்திருக்கிறாரு, கதாநாயகியா நயன்தாரா நடிச்சிருக்கிறாங்க. இந்த படமும் ஒரு பேய் படம். இந்த வாரத்துக்கான ஒரு பேய் படமாக இதை நம்மளால பார்க்க முடியும். படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொன்னா, மைமிங் கோபி இதுல ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு பிரபல இயக்குனரா ஆகணுங்கிற ஆசையில ஒரு பேய் படம் எடுக்கிறாரு. இந்த படத்தினுடைய முதல் பிரதி எடுத்ததுக்கு அப்புறம் இதை யார் தனியா உட்கார்ந்து பார்க்கறாங்களோ அவங்க 5 கண்டிஷனோட இந்த படத்தை பார்க்கணுங்கிறாரு. அதாவது கண்ணை இமைக்கலாம், ஆனால் கண்ணை மூடக்கூடாது, நெஞ்சினுடைய படபடப்பு துடிதுடிப்பு எப்படி இருக்கணும், ஒரே மாதிரி சீராக இருக்கணும், எந்த பயமும் வரக்கூடாது, படத்தை தனியாக தான் பார்க்கணும், ராத்திரி தான் படத்தை பார்க்கணும்னு சில ரெஸ்ட்ரிக்ஷனோட இந்த படம் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறாரு. அப்படி படம் பார்க்க வர்ற ஒரு பிரபலமான ஆட் ஃபிலிம் தயாரிப்பாளர் அந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறப்போ பாதிக்கு மேலே மரணம் அடைஞ்சிடுறாரு. ஆனால் அந்த படத்துக்கு அடுத்த படம், அந்த இயக்குனர் இயக்கக்கூடிய அடுத்த படத்துக்கு ஆடிஷனுக்கு வந்த கதாநாயகியான நயன்தாரா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சில பல கமிட்மெண்ட்ஸால இந்த படத்தை பார்த்து அந்த தொகையை எடுத்து தன் கடனை அடைக்கணுங்கிறதுக்காக இந்த படத்தை பார்க்க உட்கார்றாங்க. அப்படி உட்கார்றவங்களுக்கு அந்த படத்தின் மூலமாக இன்னொரு படம் சொல்லப்படுது. அதன்படி என்னன்னா, மனநலை சரியில்லாமல் கொலை செய்யப்பட்ட ஒரு பெண், அவளுடைய 5 வயது சிறுமியை விட்டு அந்த பெண்ணை வந்து தனிப்பட்ட முறையில் சில மெடிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணி அவள் பிளைண்ட் கேர்ளாக மாற்றி அவளை கொண்டு புதைச்சிடுறாங்க. சில அவளுடைய ஐட்டத்தோட சேர்த்து புதைச்சிடுறாங்க. அதாவது அவளுக்கு சொந்தமான ஒரு பொம்மை, அவள் எழுதின டைரி, கையில் இருக்கக்கூடிய காஸ்ட்லியான ஒரு ரிங்கோட. இதுக்கு பின்னால் தெரிஞ்ச எழுத்தாளர்கள், அந்த படத்தை ஒரு தினசரி இதழில் எழுதிடுற ஒரு ஆசிரியர் மற்றும் இந்த படத்தினுடைய இயக்குனர் எல்லாருக்குமே அந்த வைரத்து மேலே ஒரு கண்ணு இருக்குது. இந்த வைரத்தை எடுத்தாங்களா, படம் என்ன மாதிரியான ஜானரில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற இதுவரை என்டையர் தமிழ் சினிமாவுடைய அந்த திகில் படத்தினுடைய ஏராவில் வராத ஒரு ஃபிலிமாக இந்த ஃபிலிமை நம்மளால் பார்க்க முடியுது. முக்கியமாக முதல் படம் முழுக்க இருட்டில் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப டீட்டெயில்டாக சினிமாட்டோகிராஃபியை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்ஷன் வந்து டெஃபினட்டாக ஒரு அவார்டுக்கான படமாக இருக்குது. ஒரு பேய் படம் பார்க்குறோங்கிற திகில் வந்து படத்தினுடைய ஆரம்பத்திலேருந்து எண்டு வரைக்கும் இருக்குது. ஆனால் படம் சொல்லப்பட்ட விதத்தில் ஒரு அற்புதமான விஷயம் ஃபாலோ பண்ணியிருக்காரு. பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஏரியா, ஆனால் கலரில் ஒரு ஏரியா. இது இரண்டையும் கொண்டு வந்து கலக்கிற இடத்துல நிறைய குழப்பங்கள் நமக்கு வருது. படம் முடிந்து வந்த பிறகும் இது என்ன மாதிரியான ஒரு ஜானர் இந்த கதையை சொல்ல வந்திருக்காங்கன்ற ஒரு சின்ன குழப்பம் நமக்கு வருது. ஆனால் ரசிகனுடைய சராசரி மனநிலையை உயர்த்தக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டில் வந்திருக்க ஒரு பேய் படம். பேய் படம்னாவே பல்ல காமிச்சு பயமுறுத்தி ஆர்ஆர் போட்டு மிரட்டி இது எதுவும் இல்லாமல் உண்மையிலேயே ஒரு ஆங்கில படமான டிராகுலாவுக்கு இணையாக இந்த படம் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கமெண்ட்டாக இருக்குது. ஆனால் படம் பார்க்குற நிறைய பேருக்கு படம் புரியலை அப்படிங்கிற ஒரு ராங் கமெண்ட் இருக்குது. இதையெல்லாம் மீறி நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் புது உறவாக வந்து நேரடியாகவே 3வது இடத்தை தொட்டிருக்கிற இந்த படம் ஃபர்தரா என்ன மாதிரியான ஜேர்னி எடுத்துக்க போகுதுன்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 123ல 2வது இடத்துல 2 படங்கள் இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 123ல ஏறக்குறைய 3 வாரமாக முதல் இடத்தில் இருந்து 2வது இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு படம் தனி ஒருவன். படத்தினுடைய கதாநாயகன் ஜெயம் ரவி, இன்னொரு லீட் ரோல்ல வந்து வில்லனா வந்து அரவிந்த் சுவாமி பண்ணியிருக்கிறாரு. மோகன் ராஜா வந்து இந்த படத்தை இயக்கியிருக்கிறாரு. சுபா டயலாக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த படத்தை பற்றிய ஒரு டீட்டெயில் ரிவ்யூ கொடுத்தாச்சு. படத்தினுடைய ஆர்ஆர் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால இதனுடைய வெற்றி வந்து கொஞ்சம் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
ஹிப்ஹாப் தமிழாவுடைய ஆர்ஆர் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணப்படல. படத்துல இருவேறு கதாபாத்திரங்களுடைய இலக்கும் இருவேறு விதமாக இருக்கு. ஆனா இரண்டு பேருமே அதி புத்திசாலிகள் அப்படிங்கிற ஒரு புது விஷயம் இதுல கொண்டு வரப்பட்டிருக்கு. அண்ட் வந்து இந்த பிஎன்சி ஆடியன்ஸ்க்காக ஒரு கதை பண்ணணும்னு சொல்ற ஃபார்முலாவை இந்த படம் ஒட்டச்சு தூக்கிட்டு இது எல்லா தரப்பு மக்களும் கொண்டு போய் பார்க்குற மாதிரியா, ஆனா ஒரு சயின்ஸ் டீடைலோட அந்த படத்தை சொல்லி இருக்கிற ராஜாவை நம்மளால பாராட்டவே இருக்க முடியாது. இந்த படம் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் எடுத்துக்கிட்ட ஜர்னிங்கிறத விட இந்த படம் வேற ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கு. பாகுபலி படத்தினுடைய என்டையர் கலெக்ஷன் என்ன ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கோ அந்த படத்தினுடைய பட்ஜெட்டுக்கு அந்த அளவுக்கு இந்த படத்தினுடைய பட்ஜெட்டுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கு. சென்ற வாரம் வரை முதலிடத்திலிருந்து இந்த வாரம் ஒரு படி இறங்கி இரண்டாவது இடத்திற்கு வந்திருக்கக்கூடிய இரண்டு படங்களில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு படம் தான் தனி ஒருவன். நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 123ல இரண்டாவது இடத்துல இருக்கிற இரண்டாவதான படம் இந்த வாரம் கோலிவுட் புதுவரவாக வந்து நேரடியா இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் வந்து த்ரிஷா இல்லனா நயன்தாரா. இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன். இந்த படத்துல இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா, இந்த படத்தினுடைய அசோசியேட் டைரக்டர் இவருடைய அப்பாவான ரவி கந்தசுவாமி அப்படிங்கிற தமிழ்நாடு இயக்குனர் சங்கத்தினுடைய அடிப்படை உறுப்பினர் மற்றும் ஆர்கே செல்லுமணி அவர்களுடைய உதவியாளர். அவருடைய பிள்ளை தான் அந்த படத்தை இயக்கியிருக்காரு. அப்பா அசோசியேட்டா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு இளைஞன் தன் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒரு அனுபவங்கள், இது ஒரு டைப்பான பயோகிராபிக்கல் ஃபிலிம் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். எப்படின்னா, ஒரு முறைதான் காதலிப்பது அப்படிங்கிற கலாச்சாரம் இன்னைக்கு மாறிடுச்சு. காதல் வந்து பல முறை வருது, அதில் ஒன்று கிளிக் ஆகுதுன்ற இடத்துலேருந்து இந்த படம் இன்னும் ஒரு படி மேலே போய் ஒரு இளைஞன் ஒரே சமயத்தில் ஒரு ஊரில் அவங்க இருக்கிற இடத்துல வந்து 3 பேர் ஒரே டேட் ஆஃப் பர்த்தில் பிறக்கிறாங்க. 2 பெண் 1 ஆண். அந்த ஒரு ஆண் அவனுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவங்கள். அவன் வந்து ஒரு காலகட்டத்தில் கயல் ஆனந்தி கிட்ட தன்னுடைய லவ்வை வந்து ப்ரப்போஸ் பண்ணுறான். 2 பேருக்குள்ள லவ் ஓடிக்கிட்டு இருக்கு. எதிர்பாராத சூழ்நிலையில் இந்த லவ்வை பற்றி அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சு இந்த காதல் பிரகடனப்படுத்தப்பட்டு ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாகி 2 பேருடைய காதலுமே வந்து பிரேக்கப் ஆயிடுது. அதுக்கப்புறம் அவன் வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளான பிறகு இரண்டாவதாக அவனுக்கு வழக்கியன் மனிஷா, அந்த படத்தினுடைய கதாநாயகி மனிஷா இதில் நடிச்சிருக்காங்க, அவங்களோட ஒரு காதல் வந்து அவனுக்கு ஏற்படுது. இந்த காதல் வந்து இன்னைக்கு இருக்கிற நவீன பெண்களுடைய மனப்பக்குவம் எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டட் ஒரு கேர்ளுடைய லைஃப் ஹிஸ்டரியா தான் இருக்கு. அந்த பெண் ஒரு சராசரி காதல் அப்படிங்கிறத மீறி ஒரு ஆணிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறாளோ அதை இந்த பையன் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு தருணத்தில் அவனை விட்டு இவன் வெளியே போகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுது. ஸோ இரண்டாவதாக இவன் காதலில் தோற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுது. அதை தொடர்ந்து தான் ஏற்கனவே காதலித்த கயல் ஆனந்தியை மறுபடியும் சந்தித்து இருவருக்குள்ள ஒரு காதல் பரிமாற்றம் மறுபடியும் உருவாகுது. இன் பிட்வீன்ல கயல் ஆனந்தி ஒருவனை காதலித்து அந்த அனுபவத்தின் மூலமாக சில பிரச்சனைகள் வந்து மறுபடியும் இவரை சந்திச்சு அந்த முதல் காதலையே வந்து மறுபடியும் இவங்க ரினிவல் பண்ணிக்கிறாங்க. இந்த காதல் ஆரம்பிக்கிறப்போ அவன் வந்து ஒரு 5 கேள்விகளை அந்த பெண்ணிடம் கேட்கிறான். இந்த 5 கேள்விகளுக்கும் அந்த பெண் என்ன பதில் சொல்றா, அந்த பெண் சொல்லக்கூடிய பதில், அதற்கு இவன் எடுக்கக்கூடிய முடிவு யதார்த்த வாழ்க்கையோடு இருக்கிறதா அப்படிங்கிறத சொல்லியிருக்கிற இளைஞர்கள் இன்றைய மனநிலையை அப்பட்டமாக துகில் உரித்து காட்டியிருக்கிற ஒரு படம் தான். அதீதமான இரட்டை அர்த்த வசனங்கள், சில ஆபாச காட்சிகள், பார்க்க முடியாத அளவிற்கு சில சம்பவங்கள் படத்துல தொகுப்பாக காத்தப்பட்டிருக்கு. அதாவது நடைமுறை வாழ்க்கையில இயற்கையா நம்ம நடந்துக்கிற எல்லாவற்றையும் ஒரு செல்லுலாய்ட் மூலமா சொல்றது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் கேள்வியை வந்து நிறைய இணைய வலைதளங்கள் வந்து நம்ம முன்னாடி வச்சிருக்கிறாங்க. அதனால நம்மளுடைய ஜட்ஜஸ் இந்த படத்தினுடைய ரிவ்யூவை ரொம்ப கேர்ஃபுல்லாக கையில் எடுத்து பார்க்குறப்போ உலக சினிமா வரைக்குமே இது போன்று அவ்வப்பொழுது ஒரு கலாச்சார மாற்றத்தை பதிவு செய்யக்கூடிய இளைஞர்களுக்கான படங்கள் வந்து கொண்டுதான் இருக்கிறது. பாலு மகேந்திரா என்கின்ற ஒரு மாபெரும் லெஜெண்டுடைய படமான அழியாத கோலங்கள் என்ன மாதிரியான ஒரு விடலை பசங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களின் தொகுப்பு, ஈவன் காண்டம் மாதிரியான விஷயங்களை பலூன் நினைச்சு பறக்க விடுற அவர்களுக்குள்ள கூட அந்த 15-16 வயதில் வரக்கூடிய இளமை பருவத்தின் விளைவுகள் தனக்கு வகுப்பெடுக்கிற ஆசிரியை மேலேயே அவர்களுக்கு வந்து ஒரு ஈடுபாடு, அது மரியாதை நிமித்தமாக வந்ததுன்னு அவங்களுக்கு தெரியலங்கிறத போக 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 புரிய வச்சு கமலஹாசனுடைய ஃபிளாஷ்பேக்காக வரக்கூடிய அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்ட் செட்டர் ஃபிலிம் அப்படின்னு சொல்லலாம். இவ்வளவு ஏன் பாரதி ராஜா அவர்களுடைய இயக்கத்தில் ஏறக்குறைய 16 வயது நிலைய முதல் நிறமாறாத பூக்கள் வரை 5 சூப்பர் ஹிட் ஃபிலிமை கொடுத்த ஒருத்தரை வாலிபமே வா வா அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்ததை நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இது போன்ற ஒவ்வொரு பதிவுகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. சமீபத்தில் வந்த மணிரத்னத்தினுடைய ஓகே கண்மணி லிவிங் டுகெதர் வாழ்ந்து கொண்டிருக்கிற 2 பேரும் வெவ்வேறு இலக்கு, அவர்களுடைய திருமணம் வெவ்வேறு. ஆனால் இன்னைக்கு ட்ரெண்டுக்கு நமக்குள்ள ஒரு விதமான பரிமாற்றம் வேண்டும். அந்த காதல் பரிமாற்றம் வெறும் உணர்வுகளோடு இருக்கக்கூடாது, உடல் சங்கமத்தோடு இருக்கக்கூடிய காதல் தான் இன்றைய காதல் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்லி, ஆனாலும்
அது ஒரு வகையில் தவறு அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு படம் தான். இவ்வளவு ஏன் சில பல வருடங்களுக்கு முன்பு, ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ் சினிமாவை ஷேக் பண்ண ஒரு படம். அந்த படத்தில் அறிமுகமான கதாநாயகன் இன்னைக்கு தமிழ் சினிமா மட்டுமல்ல, வட இந்தியா வரைக்கும் போய் தமிழினுடைய புகழை பறைசாற்றக்கூடிய தனுஷ் தான் அந்த படத்தினுடைய கதாநாயகன். படத்தினுடைய பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், துள்ளுவதோ இளமை. இப்ப சமீபத்தில் நம்மளுடைய சுசீந்திரன் அவர்கள் இயக்கத்தில் வந்த ஆதலால் காதல் செய்வீர் போன்ற படங்கள் இந்த மாதிரியான ஒரு ஜானர்ல வந்த படங்கள் தான். இவ்வளவு ஏன் இன்டர்நேஷனல் பிலிம் அப்படின்னு நம்ம கையில் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு சில படங்களை சொல்லலாம். நைட் கேம்ஸ், அதாவது சிறு வயதிலேருந்தே தனக்கு உடல் உறவு மேல இன்பம் இல்லாத ஒரு பெண்ணுக்கு அது என்ன, அது உலகத்தின் தாம்பத்தியம் எவ்வளவு உத்தமமானதுங்கிறத ஒரு கேம் மூலமா சொல்லப்பட்ட ஒரு படம் தான் நைட் கேம்ஸ். அதை தொடர்ந்து ப்ளூ லகூன், ரிட்டர்ன் டு த ப்ளூ லகூன், ட்ரங்க் அண்ட் மன்க்ங்கிற குங்ஃபு படங்கள்ல கூட இது போன்ற காட்சி அமைப்புகள் வந்தது. ஐஸ் ஒயிட் ஷட், டாம் க்ரூஸ் அண்ட் நிக்கோலாஸ் கிட்மேன் நடித்த ஒரு படம். இண்டிசன் ப்ரப்போசல், அதுக்கு மட்டுமல்ல அன்ஃபெய்த்ஃபுல், பிரைஸ்லெஸ், பர்ஃப்யூம், இது போன்ற படங்கள் என்ன ஜாதியை நமக்கு சொல்ல வந்தது. இவை எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் உள்ள படங்கள் தான். குறிப்பிட்டு சொல்லணும்னா இண்டிசன் ப்ரப்போசல் போன்ற படங்கள், ஒருவனுடைய மனைவியை இன்னொருவன் வாடகைக்கு எடுத்துக்கொள்கிறான் ஒரு இரவுக்கு. இது எவ்வளவு பெரிய தாக்கத்தை அன்றைக்கு ஏற்படுத்தியது. இந்திய கலாச்சாரத்திற்கு முன்பு இந்த உலகத்தின் மேற்கத்திய கலாச்சாரம் தோத்து போனது என்பதை ஒரு மேற்கத்தியன் நமக்கு எடுத்து சொல்லிய படம் தான் இண்டிசன் ப்ரப்போசல். ஒரு கணவனுக்கு துரோகம் செய்த மனைவி பின்னால் கணவனுடைய அருமையை தெரிந்து எப்படி சேர்ந்து கொள்கிறாள் என்பதை சொன்ன ஒரு படம் தான் அன்ஃபெய்த்ஃபுல். பெண் என்பவள் மிகவும் நுகர்வதற்கு இதக்கமானவள் என்பதை ஒரு இன்னர் டெப்த்ல போய் சொன்ன ஒரு படம் தான் பர்ஃப்யூம். இந்த படங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட நம் சமூகம் அவ்வப்பொழுது மறுதலித்தாலும் உண்மை என்ன என்பதை எடுத்து சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் பாக்ஸ் ஆபீஸுக்கு இருக்கு. இந்த படம் ஒரு சில விஷயங்கள்ல எல்லைகள் மீறப்பட்ட மாதிரி நமக்கு தெரியுத ஒழிய, இந்த படத்தினுடைய ரிவ்யூக்கு முன்னாடி ஒரு உண்மையை பாக்ஸ் ஆபீஸினுடைய ஜட்ஜஸ் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. இன்னைக்கு ஒரு மாணவனோ ஒரு மாணவியோ அல்லது ஒரு இளைஞனோ ஒரு இளைஞியோ தான் வீணாக வேண்டும் அல்லது தவறான ஒரு விஷயத்தை சந்திக்கணும்னா அவங்க கையில் இருக்க மொபைல் போன் போதும். 10 ரூபாய் பணம் கட்டி டவுன்லோட் பண்ணா இந்த உலகத்தின் ஒட்டுமொத்த ஆபாசத்தையும் இணையதளம் வலைதளம் மூலமாக பார்த்து விடலாம். இந்த படம் அப்படிப்பட்ட ஒரு ஜாதியில் இல்லை. ஆனால் அப்படிப்பட்ட விஷயத்தை கையில் எடுத்துக்கொண்டு ஆங்காங்கே உண்மையான நடுத்தரமான ஒரு விஷயத்தை தூவிக்கிட்டு தான் வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுடைய ஆணித்தரமான ஒரு கருத்தாவே இருக்கு. ஒருவேளை இந்த படத்தினுடைய இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன், படத்தினுடைய இசையமைப்பாளர் ஜி வி பிரகாஷ், ஒளிப்பதிவாளர் ரிச்சர்ட் எம் நாதன், கலை இயக்கத்தை உமேஷ் பண்ணியிருக்கிறாரு. இந்த படங்கள் என்ன மாதிரியான விஷயத்தை நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்குன்னா, இது ஒரு தலைமுறை மாற்றத்தை நமக்கு கொடுத்திருக்கு. இந்த படத்துக்கு திரிஷா இல்லைனா நயன்தாராங்கிற பேருக்கு பதிலா இவள் இல்லை என்றால் அவள்னு வச்சிருந்தா கூட இன்னும் இன்வால்மெண்ட் அதிகமா இருக்கும். நடிகைகள் பெயர்கள் இருப்பதால் இது அப்படிப்பட்ட ஒரு ஜானருக்குள்ள வந்திருக்கு. முடிவுல திரிஷாவும் இல்லைன்னா நயன்தாராவும் இல்லைன்னா கடைசியா எங்க போறதுன்னா பிரியா ஆனந்த் கிட்ட போறேன்னு படத்தை முடிச்சிருக்கிறாங்க. படத்துல சித்தப்பாவை நடிச்சிருக்கிற விடிவி கணேஷ் அருமையான கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. அந்த கதாபாத்திரத்தை ஒரு மாமா அப்படிங்கிற மாதிரி மாத்தி இருக்கலாம். இன்னும் நேரடியா சொல்லணும்னா ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, அதிகபட்சம் இந்த உலகத்துல ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லுங்கிறாரு தண்ணி அடிச்சுட்டு ஹீரோ கேத்தாப்ல இருக்கிறவரு. அப்ப ஹீரோ சொல்றாரு அது மியூட் ஆக்கப்பட்டிருக்கு, சென்சார்ல கட் பண்ணப்பட்டிருக்கு. என்னன்னா, ராஜபக்சே அப்படிங்கிற ஒரு வார்த்தை பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுதான் உலகத்தின் அதிகபட்ச கெட்ட வார்த்தையா ஃபோக்கஸ் பண்ணப்பட்டிருக்கு. நம்மளுடைய சில கலாச்சார மாற்றங்கள் அவ்வப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஆணித்தரமாக உறுதியாக அடித்தளமிட்டு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு படம் மட்டும். அந்த ஒரு காரணத்தில் மட்டும் இதை நம்ம விமர்சனத்துக்கு எடுத்துக்கல. வசூல்ல இந்த படம் சமீபத்திய ரெக்கார்டை எல்லாம் பீட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அநேகமா நாளை முதல் கல்லூரிகளில் பார்க்குறப்போ மாணவ மாணவிகளுடைய வருகை பதிவேடு கூட திரையரங்கத்தில் எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை இந்த படம் கொண்டு வந்திருக்கு. இந்த படத்தினுடைய இயக்குனர் எடுத்துக்கொண்ட இந்த சப்ஜெக்ட் காலத்தின் கட்டாயம். கடைசியா நம்ம கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் என்னன்னா, தமிழ் சினிமாவில் ஒரு வடக்கிந்தியராக இருந்து 50 தமிழ் திரைப்படங்களை தயாரித்த ஒரு மாபெரும் ப்ரொடியூசர் சூப்பர் குட் ஃபிலிம் சௌத்ரி சார், அவருடைய முதல் படம் லயனம் என்ற உண்மை எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் அதற்கு பிறகு அவர் எடுத்த அத்தனை படங்குமே நாகரிகத்தின் உச்சம், நம்மளுடைய காதலினுடைய ஒரு அடையாளம் என்று சொல்லலாம். இப்படிப்பட்ட ஒருவித அறிமுகங்கள் வந்தாலும் கூட இது ஒரு காலத்தின் கட்டாயம் அப்படிங்கிற ஒரு ஸ்போர்ட்டிவ் மனப்பாடம் பார்க்குறப்போ இது ஒரு நல்ல படம் தான். அதை மீறி இதில் அந்த இரட்டை அர்த்த வசனங்களும் சற்று ஆபாச காட்சிகளையும் குறைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பொழுதுபோக்கு அம்சம்னு சொல்லக்கூடிய படங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய சென்சார் சர்டிஃபிகேட் மாதிரி இந்த படத்திற்கு ஏங்கிற ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஏ சர்டிஃபிகேட் என்பது 18 வயதிற்கு கீழே உள்ளவர்களுக்கு அனுமதி இல்லை. அதை திரையரங்கம் சரியாக செய்கிறதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் பேரண்ட்ஸ் இந்த படம் பார்க்குறப்போ குழந்தைங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அதை அப்டேட் பண்ணி அவங்களுக்கு என்ன மாதிரியான எஜுகேஷன் கொடுக்கணும், என்ன மாதிரி அவங்களை கைட் பண்ணணும். பேரண்ட்ஸ் சம்டைம் ப்ரொஃபஸராகவும் ஃபிலாசபராகவும்
ஒரு கைடாவும் மாறி நிற்கணுங்கிறத இந்த படம் இன்டைரக்டாக சொல்லியிருக்குங்கிறது நம்மளுடைய ஒரு தாழ்மையான கருத்தாகவே இருக்கு. எனிவே நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 123ல புது வரவாக வந்து நேரடியாகவே 2வது இடத்தை தொட்டிருக்கக்கூடிய ஒரு படம் திரிஷா இல்லன்னா நயன்தாரா. நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 123ல நம்பர் 1 அப்படிங்கிற இடத்துல இந்த வாரம் எந்த படங்களுமே இல்லை. இதுவரைக்கும் நம்ம பார்த்த ஆர்டர் செக்மெண்ட் எல்லாமே இந்த வாரத்தினுடைய ஒரு பதிவு தான். இந்த படங்கள் ஃபர்தரா நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ்ல என்ன மாதிரி ஒரு டிராவல் எடுத்துக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரவணன் சுப்பையா. நன்றி, வணக்கம்.